Hey guys, welcome to Kanni's classes Concept Simplified just for you. In today's video, we are going to see about what is subjectivity and what is subjectivity and the difference between the two. UGC NET paper 1 research topic படிக்கும்போது we come across such terms often. Objectivity, subjectivity, inductive, deductive, positivism, post-positivism இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி வரும். Many times we understand these terms, ஆனால் அதோட exact meaning தெரியாமல் we will try to understand the concepts. The problem is exam அப்போ questions கேட்கும்போது MCQஸில் இந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி எதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா we may find it so difficult to arrive at the answer without knowing the exact meaning. So in today's video, let's clearly understand what is objective or objectivity and what is subjective or subjectivity. And before moving on to the topic, do subscribe to Kanni's classes, watch the video fully, and if you really find this video useful, click the like button and share with your friends who are preparing for UGC NET exam, and also comment and let me know how you feel about this video. Come, let's move on to the topic. What is objectivity and what is subjectivity? Objectivity is something which is real. ரியலாக நடக்கிற ஒரு விஷயம். எஸ், ஹவு கேன் வி சே இட் இஸ் ஸோ சன்னி டுடே. எஸ், ரொம்ப வெயிலாக இருக்குது. இட் இஸ் ரியலி ஹேப்பனிங். அண்ட் இட் இஸ் ரெய்னிங் டுடே. இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா இஃப் ஐ சே இட் இஸ் ரெய்னிங் டுடே அண்ட் இட் இஸ் அ ரியாலிட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அண்ட் அப்ஜெக்டிவிட்டி இஸ் அபவுட் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் அப்படின்னாக்கா சன்ரைஸ் இன் த ஈஸ்ட். எஸ், இட் இஸ் அ ஃபேக்ட். டெய்லி நடக்குது. ஈஸ்டில் தான் எப்பயும் சன் வில் கம் அண்ட் இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ இட் இஸ் அ ஃபேக்ட் விச் கேனாட் பி சேஞ்ச்டு. ஸோ அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா இட் இஸ் ரியாலிட்டி ஆர் இட் இஸ் அ ஃபேக்ட் விச் கேனாட் பி சேஞ்ச்டு. சப்ஜெக்டிவிட்டி இஸ் சிம்பிளி ஆப்போசிட் டு திஸ். இது என்ன பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இது. சப்ஜெக்டிவிட்டி இஸ் பெர்செப்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். எஸ், ஸோ இந்த ரியாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இட் இஸ் யுவர் பர்செப்ஷன். இன்றைக்கி சன்னியாக இருந்தது அப்படின்னாக்கா சம் மே பி ஸோ ஹாப்பி பிகாஸ் இட் இஸ் ஸோ சன்னி டுடே, சம் மே பி ஸோ சேட் பிகாஸ் இட் இஸ் வெரி ஹாட் டுடே, இல்லையா? ஸோ இட் இஸ் மை பர்செப்ஷன், இட் இஸ் த பர்சன்ஸ் பர்செப்ஷன் அண்ட் இட் இஸ் த பர்சன்ஸ் ஒப்பீனியன். அவங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்றாப்புல அது மாறுது. அவங்களுக்கு வாட் தே ஃபீல் அபவுட் இட், இட் சேஞ்சஸ். ஸோ இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். ஸோ இட் இஸ் த பர்சன்ஸ் ஓன் ஹவு தே ரிசீவ் இட், ஹவு தே பெர்சீவ் தட். ஒரு ரியலாக நடக்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, என்ன ஒப்பீனியன் எடுத்துக்கிறாங்க, அண்ட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஒப்பீனியன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்மேசே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம், சம்மேசே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் த ஒப்பீனியன். சம்மேசே எஸ், சம்மேசே நோ. சிலர் இதை உண்மைன்னு நம்பலாம், சிலர் இதை பொய்ன்னு சொல்லலாம். So it is according to the person, it's subjected to change. So that is it is the objectivity and subjectivity. Now let's try to understand this with a few examples. Let's take ஒரு பேங்க் எம்ப்ளாயும் ஒரு ஃபார்மரும் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஃபைன் டே, இட்ஸ் ரெய்னிங். காலையில் வந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அண்ட் வாட் அ பேங்க் எம்ப்ளாயி வில் ஃபீல், அந்த பேங்க் எம்ப்ளாயி என்ன ஃபீல் பண்ணுவார், ஹி வில் பி ஃபீலிங் ஸோ அப்செட். காலையில் ஆஃபீஸ் போக முடியாதே, மழையில் நனைஞ்சிருவோமே அப்படின்னு ரொம்ப அப்செட்டாக இருப்பார். வேரஸ் அ ஃபார்மர் வில் பி ஸோ ஹாப்பி பிகாஸ் அவரோட க்ராப்ஸ்க்கு அன்றைக்கி மழை பெய்யணும், தேர் க்ராப்ஸ் நீட் வாட்டர். ஸோ ரெயின் வந்தால் அவர் ரொம்ப ஹாப்பியாவார். ஸோ இட் இஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது ஃபேக்ட், அது மாறவே இல்லை. ஸோ இட் இஸ் அப்ஜெக்டிவ். எஸ், இன்றைக்கி மழை பெய்யுதுங்கிறது என்னது, அப்ஜெக்டிவ். அது சேஞ்சே ஆகாது, இட் இஸ் அ ஃபேக்ட். பட் it can make one person upset or sad and make other person happy. Yes, இந்த பேங்க் எம்ப்ளாயி எதனால் அப்செட் ஆனார், மேபி லாஸ்ட் டைம் இது மாதிரி மழை பெஞ்சப்போ அவரால் கரெக்ட் டைமுக்கு பேங்க்குக்கு போக முடியாதது அப்படி இருந்திருக்கலாம். மேபி இவரே ஹாப்பியாக இருக்கார், மேபி பிகாஸ் ஹி நோஸ் தேட் லாஸ்ட் இயர் இதே டைமில் நல்ல மழை பெஞ்சதுனால அவரோட க்ராப்ஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் அவங்களுக்கு இந்த பர்செப்ஷன், இந்த ஒப்பீனியன் வருது. எஸ், இந்த ஒப்பீனியன் அவங்களுக்கு ஏன் வருது, அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு இது வருது.
Yes. So this is subjectivity. It is subjected to change. The bank employee upset ஆகிறதும் subjectivity தான், and farmer ஹாப்பியாக இருக்கிறதும் subjective தான். Yes. Now you will understand more about what is objectivity and what is subjective. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசர்ச் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கணும், அது ஒரு ஃபேக்டை சொல்லணும். அது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாது. ரிசர்ச்சில் ஒன்று கண்டுபிடிச்சி சொன்னோன்னா அது வந்து ஒரு ஒரு ப்ரூவன் ஃபேக்டாக இருக்கணும், அது யாராலையும் மாற்ற முடியாததாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசர்ச் ஷுட் பி அப்ஜெக்டிவ் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். த நெக்ஸ்ட் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். ஒரு டீச்சர் இருக்காங்க கிளாஸில் அப்படின்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, ஒரு குளோபல் வார்மிங் பற்றி ஒரு போஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. கிளாஸில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மேபி ப்ராப்பராக ஒரு டைமில் முடிச்சிட்டா, வேறஸ் அந்த பையன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில், அண்ட் ஆன் தட் டே, அந்த பர்டிகுலர் டே மேம் சப்மிட் பண்ண சொன்ன அந்த டேயில் டீச்சர் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. அப்படின்னா த டீச்சர் வாஸ் ஆப்சென்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் என்னது, இட் இஸ் அப்ஜெக்டிவ். டீச்சர் அந்த டேட்டில் ஆப்சென்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண முடியாது, இட் இஸ் அ ஃபேக்ட். எஸ். வேறஸ் the girl is so upset because she cannot show her poster to ma'am on that day. இல்லை, அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. ஆனால் the boy is so happy because he did not complete. அவன் அன்றைக்கி முடிக்கல, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். why she is upset? பிகாஸ் லாஸ்ட் டைம் அவள் கரெக்டாக ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தப்போ மேம் வந்து அவளுக்கு மேபி அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கலாம். இந்த பையனுக்கு ஹோம்ஒர்க் முடிக்காமல் வந்ததுனால பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி மேம் வரலங்கிற அந்த அப்ஜெக்டிவ், அந்த ஃபேக்ட் மேக்ஸ் திஸ் கேர்ள் ஸோ சேட் அண்ட் மேக்ஸ் திஸ் பாய் ஸோ ஹாப்பி. ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் அ ஃபேக்ட் விச் cannot be changed. Subjective may be changed according to one's own perception or one's own opinion based on their past experiences. அவ்வளோதான் அப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்டிவிட்டிங்கிறதுக்கு இதுதான் மீனிங். Now let's see the meaning of அப்ஜெக்டிவிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி இன் ரிசர்ச். ரிசர்ச்சில் இதை எந்த கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see what is subjective. Making an unbiased balanced observation based on facts which can be verified. ஸோ வந்து இம்பார்ஷியலாக இருக்கணும். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸையோ இல்லை நம்மளோட பர்சனல் தாட்ஸையோ நம்மளோட பர்சனல் வேல்யூஸையோ அதில் வந்து நம்ம போட முடியாது. இப்போ ஒரு லேபில் வந்து ஒரு 10 பீப்புளோட பிளட் சாம்பிளை செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் 5 பேருக்கு பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து 10 இருக்குது, 5 பேர்த்துக்கு வந்து 12, 14, 13 அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே என்டர் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு வேல்யூஸை மாற்ற முடியாது. எஸ், வி ஷுட் நாட் சேஞ்ச். ஸோ ஒரு அன்பயாஸ்டாக இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு அப்சர்வேஷன் இருக்கணும். நம்ம பண்ணுறதுல ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் வந்து நம்மளோட பர்சனல் தாட்ஸ் எதையும் அதில் கொண்டு போகாமல் ஒரு அன்பயாஸ்டு ஒர்க் இருக்கணும். அண்ட் அந்த அப்சர்வேஷன் வந்து ஆஃப்டர் ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அண்ட் அப்ஜெக்டிவ் அப்சர்வேஷன் ஆர் அசஸ்மெண்ட் இஸ் மேட் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன். 1க்கு 4 தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் யூ கேன் மேக் அன் அசஸ்மெண்ட். அண்ட் அந்த அப்ஜெக்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம அசஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அதை கொடுக்கும்போது இட் ஷுட் பி ஈஸிலி ப்ரூவ்ட் அண்ட் மெஷர்டு. நம்ம அதை திரும்ப ரீசெக் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்படி ரீசெக் பண்ணாலும் ப்ராப்பர் ஆன்சர் தான் வரணும். எஸ், சிம்பிளி இட் ஷுட் சே த ஃபேக்ட். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். அந்த ட்ரூத்தை வந்து அது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா சிஸ்டமேட்டிக் மேனர். அதை சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்கால் வழியாக அதே மெத்தடில் தான் அது சொல்லணும். நம்ம இஷ்டத்துக்கு வேறு மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்சர்வேஷன் பண்ணேன், இப்படி டேட்டா கலெக்ட் பண்ணேன், இந்த மெத்தடில் நான் அனலைஸ் பண்ணதில் ஐ ஃபவுண்ட் திஸ், ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஐ மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் மேனரில் நம்ம சொல்லணும். அண்ட் வேர் தீஸ் கேன் பி ஃபவுண்ட், எங்கெங்கே இது மாதிரி அப்ஜெக்டிவ் விஷயம் ஃபேக்ட்ஸ் நம்ம எங்கெங்கே பார்க்கலான்னா சயின்டிஃபிக் ஜேர்னல், ரிசர்ச் பேப்பர்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், நியூஸ், ரெக்கார்டிங்ஸ். ஸோ இது மாதிரி இடத்துல சொல்கிற நியூஸ் ஆத்தென்டிக்காக இருக்கும். நியூஸ்லலாம் சொல்கிறாங்கல்ல உண்மை உடனுக்குடன். ஸோ என்ன நடந்ததோ அதை அவங்க அப்படியே சொல்கிறாங்க. ரிசர்ச் பேப்பரில் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா தட் இஸ் ஃபேக்ட், இட் இஸ் ப்ரூவன். நம்பலாமா வேணாமான்லாம் கிடையாது, அவங்க ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் மீன்ஸில். ஸோ இட் இஸ் அ ஃபேக்ட். ஸோ ஒரு விஷயம் அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா ரிசர்ச்சில் நம்ம இதை தான் மீன் பண்ணுறோம். வாட் இஸ் சப்ஜெக்டிவ்? சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா
லெட்ஸ் டேக் எ எக்ஸாம்பிள். இந்த மூவிக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, தே ஆர் மேக்கிங் மூவி ரிவ்யூஸ் இல்லை, நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு மூவியை வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு 4-5 பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க ஒரு மூவியை இல்லையா. ஸோ ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணும்போது they will make each and every person will say something. ஒரு பர்சன் வந்து இதில் ஃபைட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார், அனதர் பர்சன் என்ன சொல்லுவார், ஃபைட் ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் ரேட்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா சேனல் வந்து அதுக்கு வந்து 4/5 கொடுத்துருக்கோம், அனதர் மீடியா சேனல் அதுக்கு ஒன்லி 2/5 தான் கொடுத்துருக்கோம். ஸோ படம் ஒன்று தான், படம் இஸ் சப்ஜெக்டிவ், இந்த மூவி இஸ் சப்ஜெக்டிவ், பட் அவங்க அதுக்கு கொடுத்த மார்க் வந்து இட் இஸ் சப்ஜெக்டிவ். It is changing according to the perception, according to the opinion of the people who are reviewing it. அது ரிவ்யூ பண்ணுற பீப்புளோட ஒப்பீனியனுக்கு ஏற்றாப்புல, பெர்செப்ஷனுக்கு ஏற்றாப்புல அது மாறிக்கிட்டே இருக்குது. எஸ். ஸோ அண்ட் செகண்ட் பாயிண்ட், அ சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் மேட் வித்தவுட் வெரிஃபைங் எனி நெசசரி இன்ஃபர்மேஷன். இதுக்கு ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அ சப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ் டு த பர்சன் அண்ட் கன்சர்ன். அதாவது அந்த பர்சன் டு பர்சன் அது மாறும், ஒவ்வொரு பர்சனை பொறுத்தது. இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் டிரைவிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன் ஆர் இன்டர்பிரட்டிங் பேஸ்ட் ஆன் பிலீவ்ஸ். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், அவங்களோட பிலீஃபை வச்சு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், பர்சன் டு பர்சன் அது மாறலாம். இதெல்லாம் எங்கெல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயோகிராஃபிஸ், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதும்போது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எழுதியிருப்பாங்க. பிளாகில் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்களோட க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் படி அவங்க எதான் அசியூம் பண்ணி இது இப்படி அது அப்படின்னு கூட அவங்க எழுதலாம். அண்ட் எடிட்டோரியல்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த எடிட்டர்ஸ் நியூஸ் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது கரண்ட் இஷ்யூ பற்றி அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், இல்லாட்டி ஒரு the government should take steps, அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சஜஷன் அது மாதிரி அவங்க கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அபவுட் அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஸோ டு சம் அப், objective is the reality which cannot be changed and subjective is the interpretation which is subjected to change. ஸோ ரிசர்ச்சில் வந்து அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா அன்பியாஸ்டு இம்பார்ஷியல் carrying out of any research and proper observation and assessment which can be easily proved and measured, and it should be systematic or regular protocol, proper protocol follow பண்ணியிருக்கணும். Yes. And subjective is assessment based on opinions. ஸோ ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணுறது அவங்களோட ஒப்பீனியனால் differ from person to person and it is subjected to change. So this is all about objectivity and subjectivity and the difference between the two. If you really like this video and find this video useful, don't forget to click the like button and share with your friends who are preparing for the exam. Also subscribe to Kanni's classes and press the bell icon nearby so that you will get a notification whenever I post a video. That's all for today's video. We'll see with another useful video on this research series soon. Till then, it's bye from Kanni's classes. Thank you.